வணக்கங்க. தீஷூஸ் குக்புக்கில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான தோசையும் கூடவே கடைகளில் கிடைக்கிற மாதிரி டொமேட்டோ கெச்சப் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அப்போது ஆரம்பிக்கலாமா? முதல்ல கெச்சப் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 கிலோ நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதோட இந்த காம்பு பகுதிகளை மட்டும் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த தக்காளி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி தேவையில்லை. தக்காளி வேகும்போதே தண்ணி விட்டு வந்துடும். இந்த தக்காளி கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதுலேருந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து தக்காளியோட தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது எவ்வளோ தான் ஸ்மூத்தாக அரைச்சிருந்தாலும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த கரெக்டான டேஸ்ட்டு வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி இதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, தக்காளி ஏற்கனவே நல்லா வெந்தது தான். இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கூட வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது உருளைக்கிழங்கு தோசை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு கட்டிகள் இல்லாமல் வரும், இல்லைன்னா நீங்கள் கையில் கூட உடச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கேரட் துருவினது அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, கூடவே ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது அதுவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தலை, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறணும். அடுத்தது இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் கையாலே கரைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி விஸ்கு வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த தோசை மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தோசை ஊற்றிட வேண்டியது தான். இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது, நான் தோசை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். இதில் உருளைக்கிழங்கு கோதுமை எல்லாம் சேர்த்தனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடணும். மறுபடியும் திருப்பி போட்டு லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த தோசை சுட சுட நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் பொறுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், அதனால் சூடாகவே செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு தோசை கூடவே டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் முடிஞ்சால் தட்டி விட்டுருங்க.